நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹாய், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், முடிஞ்சா பதில் கண்டுபிடிங்க. சென்னையில் இருக்கக்கூடிய டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புளில் யாராவது ஒருத்தங்க பேரை கெஸ் பண்ண முடியுமா? நம்ம நிறைய பேர் உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருலாம் யோசிப்போம். கரெக்டா? ஆக்சுவலாக இந்த டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள் இன் ஜஸ்ட் சென்னை, நான் தமிழ்நாடு எடுத்துக்கல, இந்தியா எடுத்துக்கல, சென்னைங்கிற ஒரு சிட்டி எடுத்தா கூட எந்த ஆக்டருமே கிடையாது. இன்னும் அதை நான் சொல்றேன், அதிர்ச்சி ஆவீங்கல்ல, நான் இன்னும் அதிர்ச்சி கொடுக்குறேன். எந்த அரசியல்வாதியும் கிடையாது, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனும் கிடையாது. அப்ப யார் தான் இந்த 10 பேருங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல, எனக்கும் அதே கேள்விதான். யார் இந்த 10 பேரு அப்படின்னு தேடி போனப்போ எனக்கு கிடைச்ச பதில் இருக்குல்ல, கிரேசியா இருந்துச்சு. இவங்க தான் அந்த டாப் 10 யோசிக்கிற அளவுக்கு மிரள வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சென்னையோட டாப் 100 பணக்காரங்க பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேல வச்சிருக்காங்க. சென்னையோட ரிச்சஸ்ட் பர்சன் 2.79 lakh crores, அதாவது 2.79 லட்சம் கோடிகளுக்கு அதிபதியா இருக்காங்க. சென்னையில் சராசரியா ஒருத்தங்க சம்பாதிக்கிற சேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா 25,000 to 30,000 கிளாஸ் டோர்ல போட்டிருக்காங்க. அங்க இருந்து இந்த 2.79 lakh crore அப்படிங்கிற நம்பர்லாம் பாக்குறதுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் கிரிக்கெட் கிடையாது, ஹீரோஸ் கிடையாது, அரசியல்வாதி கிடையாதுன்னா யார் இந்த 10 பேருங்கிற கியூரியாசிட்டி அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. யாரையாவது ஒருத்தங்களை கெஸ் பண்ணிக்கோங்க, அவங்க இந்த டாப் 10ல இருக்காங்களா இல்லையான்னு இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து உங்களை வீடியோவை காமிச்சு கூப்பிட்டு வரதே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக சேரும். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக இன்ட்ரோலாம் கிடையாது, டேரெக்டாக ஜம்ப் இன் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சென்னையில் சராசரியாக ஒரு ஹியூமன் ஒருத்தங்க கிளாஸ் டோரில் ரிவ்யூ போடுற அளவுக்கு இருக்கவங்களோட சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 rupees இருக்குது. இதில் நான் 10 பேரை சென்னையில் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் பீப்புளாக சொல்ல போகிறேன். அண்ட் இவங்க இந்த ஆர்டரில் தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எக்ஸாக்டாக அஷ்யூர் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் பிரைவேட் கம்பெனிஸ் தான் வச்சிருக்காங்க, பப்ளிக்காக லிஸ்ட் ஆகலை. ஸோ அவங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, தோராயமாக தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 10வது பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல். அவங்க கிட்ட தான் ஆரம்பிக்கிறோம். மல்லிகா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க. இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையான்னு யாராவது யோசிச்சிங்கன்னா, ஊர் சைடு பார்த்தீங்கன்னா டஃபே டிராக்டருங்கிற ஒரு விஷயம் கேள்விப்படுவீங்க. கரெக்டாக? அந்த டஃபேங்கிற டிராக்டர் கம்பெனியோட ஓனர் இவங்க தான். இவங்க சென்னையில் தான் இருக்காங்க. இந்த டஃபேங்கிற டிராக்டர் கம்பெனி இவங்க எடுத்து ரன் பண்ணுறதுனால இவங்களை டிராக்டர் குவீன் ஆஃப் இந்தியானே சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 23,625 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் டிராக்டர்ஸோட ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்கிற டஃபே இன்ஃபேக்ட் சில இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்க. 23,000 கோடிக்கு அதிபதி. அண்ட் இவங்க நம்ம லிஸ்ட்ல எங்க 10வது இடத்துக்கிட்ட நம்ம வச்சிருக்கோம். நான் அடுத்து வரேன். நான் அகைன் சொல்றேன், ஐ எம் நாட் ஷூர் அபவுட் த எக்ஸாக்ட் ஆர்டர், பட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். 9th பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிடி ரகுநாத். ரகுநாத்தா? இவர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. டிடி ரகுநாத் அப்படிங்கிறவங்க டிடிகே பிரஸ்டீஜ் அப்படிங்கிற கம்பெனியை சார்ந்தவங்க. பிரஸ்டீஜ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்ம ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன், சாரி அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் எல்லாம் அப்பவே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தவங்க. ஒரு பேன் இண்டியன் பிராண்ட். பிரஸ்டீஜ்னா இந்தியா ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? அப்படி தெரியக்கூடிய பிரஸ்டீஜ் கம்பெனி தமிழ்நாட்டை சார்ந்தது தான். அண்ட் டிடி ரகுநாத் அப்படிங்கிறவங்க பிரஸ்டீஜோட ஓனர் சென்னையில் தான் இருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். இவங்களோட சொத்து மதிப்பு என்னங்கிறத நான் அகைன் இது ஒரு ஸ்பெகுலேஷன் கிளப்பி விடுற மாதிரி தான் இருக்குங்கிறதுனால நான் அதுக்குள்ள போகல. 8வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி சந்திரமோகன். சந்திரமோகன் யாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, காலையில் ஆரோக்கிய பால் குடிச்சிங்களா, இல்லைனா ஐபாக்கோல ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா, இல்லை ஒயாலோ பிட்ஸா ஆர்டர் பண்ணீங்களா, இதில் நீங்கள் எதை பண்ணியிருந்தீங்கனாலும் ஆர்ஜி சந்திரமோகன் அவங்களோட கம்பெனில இருந்து தான் வாங்கியிருக்கீங்க. பிகாஸ் தே ஹெட் த கம்பெனி ஹேட்சன். சந்திரமோகன் தான் ஹேட்சன், ஆரோக்கியா, அருண் ஐஸ்கிரீம், ஐபாக்கோ, ஒயாலோ. ஆமாம், அருண் ஐஸ்கிரீமும் ஐபாக்காவும் ஒரே கம்பெனி. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையுமே ஓன் பண்ணுறது ஹேட்சன் அக்ரோ. நாங்கள், எங்கள் குழந்தைங்க, மாடு, எங்களுக்கு வேற என்ன வேணும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அதோட ஓனர்ஸ் ஆர்ஜி சந்திரமோகன். அவங்க சென்னையோட ஒரு 8வது இடத்துக்கிட்ட நம்ம வச்சுக்கலாம். அப்போ 7வது யாரு? அவங்களே 8வதுன்னா அப்போ 7வது யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பிரதாப் ரெட்டி. இவங்க பேரை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தவிர்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ அவங்க பெருசாக மீடியாலலாம் வர்றது கிடையாது. பட் ஹீ ஹெட்ஸ் அப்பல்லோ. ஸோ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸோட ஹெட்டான பிரதாப் ரெட்டி அவர்கள் தான் நம்மளோட லிஸ்ட்டில் 7வது இருக்காங்க. பிரதாப் ரெட்டியே 7வது இருக்காங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எங்கெங்கே இருப்பாங்கன்னு யோசிக்க தோணுதில்ல. கிரேசி திங்ஸ் கமிங் அப். ஸோ அவங்க நாட் ஜஸ்ட் அப்பல்லோ, அது போக இப்போ அப்பல்லோ பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல ஃபார்மாசூட்டிக்கல் பிளேசஸ் வச்சிருக்காங்க. அது போக ஓன் பிராண்டாகவே அப்பல்லோ நிறைய மெடிசன்ஸ் அந்த எஃப்எம்சிஜி மாதிரி சில இடத்துக்குள்ள இறங்கிட்டு இருக்காங்க. அப்பல்லோ அந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே ஒரு ஸ்பெகுலேட்டிவ் நம்பர் தான், சரவணன் அருள்.
நம்ம சரவணன் ஹீரோ லெஜெண்ட் சரவணனான்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஆனால் வந்து இவர் இந்த லிஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப இவரோட எக்ஸாக்ட் நெட்வொர்த் தெரியல, ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்லையும் வேரியடாக இருக்குது. பட் ஹீ இஸ் சம்ஒன் ஹூ இஸ் ஒர்த் thousands of crores. அதனால இந்த லிஸ்ட்டில் வந்து பெயிட்டுக்காகவும் எனக்கு இருக்கணுங்கிறதுனால உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ சரவணன் அருள் அவர்கள் வந்து அகைன் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் சென்னை. அவரோட கார் கலெக்ஷன் வந்து ரஜினினாலையும் சல்மான் கான்னாலையும் ஷாருக் கான்லையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத கார் கலெக்ஷன் வந்து சென்னையில் ஒருத்தர் வச்சிருக்காரு. அதுதான் நம்ம லெஜண்ட் சரவணன். அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் குமார் ஜெயின். கிஷோர் குமார் ஜெயினா நம்ம இது கேள்வியே பட்டதில்லைன்னு யோசிங்கன்னா அப்படிதான். கசானா ஜுவல்லரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஷ்மிகா மந்தானாலேருந்து தமன்னா வரைக்கும் எல்லாரும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரக்கூடிய கசானா ஜுவல்லரியோட ஓனர் தான் வந்து கிஷோர் குமார் ஜெயின். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன். அவர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தே ஹேவ் பிராண்ட்ஸ் across the world. ஸோ அவருமே வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் தான். அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன். சின்ன வயசுலேருந்து சென்னைன்னு நினச்சாலே அவர் தமிழ்நாடுன்னு நினச்சாலே ரிச்சஸ்ட் பர்சன் வந்து கலாநிதி மாறன் மட்டும் தான் யோசிச்சிருக்கேன். சன் நெட்வொர்க்கோட ஓனர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்குல்ல, அவங்க டீமோட ஓனர் எல்லாமே கலாநிதி மாறன் தான். எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும், ஒரு லைஃப் டைம் பாட்காஸ்ட் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் உட்காந்து கலாநிதி மாறன் சார் கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. இன்ஃபேக்ட் நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாரோட லிங்க்டின் பேஜையும் ஃபைன் பண்ணி நான் வந்து கனெக்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அவங்க கிட்ட உட்காந்து கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், ஹவு டிட் தே பில்ட் இட்னு சொல்லி மல்லிகா ஸ்ரீனிவாசன் கிட்ட ஆரம்பிச்சு நம்பர் 1 வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து லிங்க்டின்ல வந்து கனெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். ஸோ அகைன் கலாநிதி மாறன் டஸ் நாட் நீட் மச் இன்ட்ரோடக்ஷன் பிகாஸ் அவங்க மீடியா சைடு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப்ஸ். முருகப்பா குரூப்னா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெர்குலஸ் சைக்கிள், பிஎஸ்ஏன்னு சைக்கிள், லேடி பேர்ட் சைக்கிள், ஸோ இந்த கம்பெனிஸோட ஹெட் தான் வந்து முருகப்பா குரூப்ஸ். அவங்க வந்து சென்னையோட ப்ராபப்ளி த 3rd richest குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து 2வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டைரக்ட் சம்மந்தம் இருக்குது, ஜோஹோ. ஸோ வேம்பு ஃபேமிலி, ராதா வேம்புவாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்ரீதர் வேம்பு சாராக இருக்கட்டும், ஸோ லாட் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கிறவங்க. ஸோ வேம்பு ஃபேமிலி வந்து வில் பி ப்ராபப்ளி த 2nd richest இன் சென்னை. அண்ட் ஜோஹோ வந்து நான் என்னோட ரோல் நம்பர் வந்து ஜோஹோவில் 5008. இப்போ வந்து அது 10,000 தாண்டிலாம் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் ஜோஹோலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் என்னன்னு சொல்லுங்கள், ஸோ தட் எனக்கு எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ என் கண்ணு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து 2015 எனக்கு ஜோஹோவை பற்றி தெரியும். 17-18 வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஸோ வந்து அந்த கம்பெனி வந்து இவ்வளோ மேசிவாக அட்டைன் பண்ணிருக்காங்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் தம். ஏன்னா அவங்க வந்து ரூரலில் இருக்க இங்கே தென்காசிலலாம் வந்து ஆஃபீஸ் வச்சு அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஊரில் வந்து எல்லாத்தையும் சேர்க்காம அப்படியே மற்ற ஊருக்கு ஸ்ப்ரெட் ஆகுறாங்கல்ல, சவுத் தமிழ்நாடுக்கு எஸ்பெஷலி போகிறதெல்லாம் பயங்கரமான விஷயம். ஸோ அவங்க வந்து ப்ராபப்ளி 2nd அண்ட் தே மஸ்ட் பி ஒர்த் அட்லீஸ்ட் 50,000 to 60,000 crores ஈச் பர்சன் இன் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சில எஸ்டிமேட் சொல்லுது. ராதா வேம்பு அவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 கோடி. ஸ்ரீதர் வேம்பு சார் அவங்க வந்து ஷுட் பி அரௌண்ட் thousands of crores. அதுக்கு போக இட்ஸ் a group of people, 3-4 people இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து 50,000 crores ஒர்த் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்காது, அவங்களோட வெல்த்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதும் உங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் இது என்னோட கண்டென்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் ஹியர். ஸ்பெகுலேஷன் தான், எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் ஃபோர்ப்ஸில் இருக்கிற கணக்கை thousands of crores. எனிவே நம்மளோட லிஸ்ட்ல அப்போ ஜோஹோவையும் தாண்டி யாரா பெருசா இருப்பாங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா the first one is Shiv Nadar. Shiv Nadar, the owner of HCL companies, the owner of SSN காலேஜ். ஸோ ஹெச்சிஎலோட ஷேர் மார்க்கெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எகிரிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கிறவங்க தான் வந்து ஷிவ் நாடார். இது வந்து கொஞ்சம் நம்ம ரிலையபிளாக உடனே சொல்லிடலாம், ஏன்னா ஃபோர்ப்ஸ் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏஷியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். இன்ஃபேக்ட் உலகத்தோட டாப் 100ல இல்லை, டாப் 50லயே இருக்கக்கூடிய ஒரு தமிழன். அவரோட மொத்த சொத்து மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.79 lakh crores and he is the 44th richest man in the world and 4th richest man in all of Asia. அவர் சென்னையோட ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் அவர் சென்னையில் தான் உட்காந்துட்டு இருக்காரு, நம்மளுக்கு தெரியாது. வீடெல்லாம் சென்னையிலலாம் இருக்குது, எஸ்எஸ்என் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குதுங்கிறத வச்சு ஹீ இஸ் இன் சென்னை. பட் அவங்க சென்னைக்கும் டெல்லிக்கும் அகைன் நிறைய கம்யூட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நான் கொஞ்சம் வாசிச்சிருக்கேன். ஓவரால் இவங்க தான் இந்த 10 இந்த ஆர்டர்லேயே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக இந்த 10 பேரும் வந்து சென்னையோட ஹூஸ் அண்ட் ஹூ. அண்ட் இவங்கெல்லாம் பெருசாக வெளியே வந்து உங்ககிட்ட வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணாத ஆட்கள், பெருசாக நான் இந்த வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன்னு சொல்லாத ஆட்கள். ஆக்சுவலி நான் அந்த லிஸ்ட்டில் வந்து 2 பேரோட பேரை தவிர்த்திருந்தேன். ஆனால் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே எல்லாரும் தெரிஞ்ச பிராண்டாக சொல்லணும்னு
இருக்குன்னு சொல்லிட்டு. பட் பிசினஸ்ல 2 டைப் இருக்குது. ஒன்னு B2C, இன்னொன்னு B2B. B2C அப்படின்னா வந்து மோஸ்டா இந்த பிராண்ட்ஸோட பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்பீங்க. ரெண்டாவது வந்து B2B அப்படிங்கக்கூடிய அண்ட் இன்டர்நேஷனலா மார்க்கெட் வச்சிருக்கக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ், நீங்க பெருசா கேள்விப்படாத 2 பிராண்டோட பேரையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அவங்களும் இந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. உங்க எக்ஸைட்மெண்ட்காக அதை நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணேன். ஸோ சிசி பார்த்திபன் அவர்கள், இவங்க வந்து கேப்லின் ஃபார்மா கம்பெனி வச்சிருக்காங்க. இவங்க வந்து இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால, ஆப்பிரிக்கால, லைக் சோ மெனி கண்ட்ரீஸ் அவுட் சைடு இந்தியா வந்து இவங்களோட ஃபார்மா ப்ரொடக்ஷன் எல்லாமே, அதாவது மெடிசன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4000 லைசன்ஸ் இவங்க வச்சிருக்காங்களா. 4000 மருந்துகளுக்கு இன்டர்நேஷனலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்காங்க. கேப்லின் ஃபார்மாசூட்டிகல்ஸ் இன்ஃபேக்ட் ஷேர் மார்க்கெட்டில் கூட லிஸ்ட் ஆயிருந்தாங்க இவங்க. கேப்லின் ஃபார்மாசூட்டிகல்ஸ் வந்து பெருங்குடி அட்ரஸ், நான் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வெப்சைட்டை போய் பார்த்துச்சு, ஓ இங்கேருந்து இவ்வளோ பண்ணிருக்காங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது, இந்த நான் வந்து ஆனரரி மென்ஷன் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஒர்த் பீப்புளில் யார் ரெண்டாவதாக வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏவி வெங்கட்ராமன். இவங்க லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிருக்காங்க. இதுவும் சென்னையில் பெருங்குடி ஏரியா சுற்றி தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அகைன் இவங்க 2 பேருமே தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஒர்த் இருக்கக்கூடிய நபர்கள். எப்பவுமே வந்து 2 விஷயம் ரொம்ப சைலண்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்று பவர், இன்னொன்று மணி. உண்மையான மணியும் சரி, உண்மையான பவரும் சரி, உங்ககிட்ட வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. வாங்குற இதை வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சைலண்டா ஒரு மாதிரி வளர்ந்துகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 பேர் இவங்க தான். இதுல நீங்க யாரை கெஸ் பண்ணீங்க, யார் உங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், டாப் 10 வேணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அடுத்த டாப் 10 எதை பத்தி இருக்கணுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா மதன் கோரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாலும் சர்ச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு யோசிக்கவே செய்யாதீங்க, ஏன்னா நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நானும் இவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசணும்னு சொல்லிட்டு நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சோஷியல் மீடியா இஸ் அ பூன் நம்மளுக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ நீங்க கனெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல, லிங்க்டின்ல, ட்விட்டர்ல எங்கனாலும் மதன் கோரின்னு சர்ச் பண்ணுங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மீ. ஐ வில் see you tomorrow. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டு யாரு இந்த டாப் 10க்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி a great motivation for them. Love you all. Take care. Bye. Cheers MGs.